ஹரிதூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரப்போற வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். ஹரிதூஸ் கிச்சனில் இன்னைக்கு கேரட் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 400 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். சர்க்கரை 200 கிராம், தேங்காய் துருவல் 100 கிராம், நெய் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 7லேருந்து 9 அளவுக்கு, காஞ்ச திராட்சை ஒரு 15. பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதே பேனில் மீதி இருக்க நெய்யில் கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். கேரட்டை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து பேனை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். கேரட்டை 5 நிமிஷம் கழித்து கேரட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அதில் நான் 100 கிராம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவலில் இருக்க தண்ணி எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. இதில் நான் 200 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா ஃபுல்லாக அந்த சர்க்கரை வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணிடும். இந்த டைமில் நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்லே வச்சு வதக்கணும். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா வற்றணும். பாருங்க, ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன் இதில் நான். ஏன்னா நம்ம லட்டு பிடிக்கிறப்போ கொஞ்சம் நல்லா பளபளன்னு வரும், அதுக்கோசரம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை ஜஸ்ட் உடச்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம்.
கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி லட்டுகள் ஆக்கிக்கலாம். நானூறு கிராம் கேரட்டுக்கு 15 லட்டுகள் வந்திருக்கு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.